ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திணை அரிசி வச்சு எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு திணை அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 300 கிராம் வெல்லம், அப்புறம் 10 கிராம் முந்திரி, 10 கிராம் திராட்சை, 4 டேபிள் ஸ்பூன் நெய், 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு பவுலில் திணை அரிசியை போட்டுக்கோங்க. திணை அரிசியும் பருப்பையும் போட்டு இதை நம்ம அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் 1 கப்பு திணை அரிசி எடுத்தேன், அதனால் அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நார்மலாகட்டே இந்த அரிசி சீக்கிரமாக வேகும், ரொம்ப குழையும். அதனால் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ஏலக்காவும் அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடி நம்ம விசில் விட்டுறலாம். கரெக்டாக 4 விசில் விட்டால் போதும். இப்போது நம்ம அந்த விசில் வர நேரத்தில் வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுக்கோங்க. நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த பதம்லாம் தேவையில்லை, கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம அதை கரைச்சி வச்சா போதும். கட்டி கட்டியாக இருக்கிறது கரைச்சி வச்சா போதும். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணோன்னு இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறமா குக்கர் விசில் போயிடுச்சான்னு பார்ப்போம். விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசிச்சு விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கோங்க. நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகை அப்படியே அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஃபஸ்ட்டு பாதி பாதியாக ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்புறமா கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. அப்போ தான் நமக்கு இனிப்பு கூடுனாலோ குறைஞ்சாலோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்ணும். இது ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும் திணை அரிசி. அதனால் திணை அரிசியில் செஞ்சால் மட்டும் எப்போதும் சூடாக சாப்பிட்டுடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிரும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.